வணக்கம் மாணவர்களே. டெய்லி நம்ம 5 மதிப்பெண் வினாக்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா, இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடிய, அரசு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அப்படின்னா என்ன? இப்போது இந்தியாவில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது, சரிங்களா? அதில் அவங்க உருவாக்குவதில் என்ன பிரச்சனை, தொழில் இங்கே வர்றதுக்கு என்ன பிரச்சனை, அதுதான். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன், நீங்கள் பாயிண்ட் ஈஸியான பாயிண்ட்டாக சொல்லலாம், மின் பற்றாக்குறை. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? மின் பற்றாக்குறை. அடுத்து, குறைந்த ஊதியத்திற்கு வேலை பார்க்க தொழிலாளர்கள் இல்லாதது. குறைந்த ஊதியத்தில் வேலை பார்க்க தொழிலாளர்கள் இங்கே கிடைக்கல. அதே மாதிரி தொழிலாளர்கள் கிடைச்சாலும் அவங்களுக்கு நுணுக்கமாக அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி வேலை பார்க்க தெரியலை. அடுத்த பாயிண்ட், சரிங்களா? உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அப்படி எழுதிக்கோங்க. குறைந்த ஊதியத்துக்கு தொழிலாளர்கள் கிடைக்கல, மின் பற்றாக்குறை ஃபஸ்ட்டு சொன்னேன். குறைந்த ஊதியத்துக்கு தொழிலாளர்கள் கிடைக்கல, தொழிலாளர்களுக்கு அந்த நுணுக்கங்கள், வேலை நுணுக்கங்கள் தெரியலை. சரிங்களா? அடுத்து, கடன் பெறுவதில் சிக்கல், கடனுக்கான வட்டி அதிகம். கடன் பெறுவதில் சிக்கல், கடனுக்கான வட்டி அதிகம். ஸோ 5 பாயிண்ட். அடுத்து, தொழிற்பேட்டைக்கு அருகில், அதாவது தொழிற்சாலைக்கு அருகிலே இந்த தொழிலாளர்களுக்கு வீடுகள் கிடைக்கல. சரிங்களா? அதான் ஏற்ற சூழல் இல்லாமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு எத்தனை மார்க் கிடச்சிடும்? 4 மார்க் கிடச்சிடும். திரும்ப சொல்கிறேன், மின் பற்றாக்குறை ஒரு காரணம். சீரற்ற மின் விநியோகம் சேர்த்துக்கலாம். திடீர்னு கரண்ட் கட் ஆயிரும், திரும்ப வரும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் விட்டு விட்டு வந்தால் தொழிற்சாலையை ரன் பண்ண முடியாது. அப்போது மின் பற்றாக்குறை, சீரற்ற மின் விநியோகம். சரிங்களா? அடுத்து 2வது என்ன சொல்லியிருந்தேன்? அதாவது கடன் பெறுவதில் சிக்கல். சரிங்களா? அப்படியே கடன் வாங்கினாலும் கடனுக்கான வட்டி அதிகம். கடன் பெறுவதில் சிக்கல், கடனுக்கான வட்டி அதிகம். 4வது, குறைந்த ஊதியத்தில் பணியாற்ற தொழிலாளர்கள் இல்லை. அப்படியே தொழிலாளர்கள் வந்தாலும் என்ன இல்லை, அவங்கள்ட்ட அந்த நுணுக்கங்கள், வேலை செய்யக்கூடிய நுணுக்கங்கள் அல்லது இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நுணுக்கங்கள் தெரியலை. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, தொழிற்பேட்டைக்கு அருகில் அந்த வசிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லை. இதுதான் என்னது, இந்த இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. சரிங்களா? அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நகரமயமாக்கல் என்றால் என்ன? நகரமயமாக்கல் என்றால் என்ன? அதன் சிக்கல்கள் யாவை? ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லா மாணவர்களும் எழுதலாம். சரிங்களா? நகரமயமாக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, கிராமப்புற சமூகம் நகர்ப்புற சமூகமாக மாற்றமடைவது நகரமயமாக்கம். கிராமப்புறம் நகரப்புற சமுதாயமாக மாறுதல் அடைவது, அதான் என்னது? நகரமயமாக்கம். கிராமம் நகரமாக மாறுது, அவ்வளோதான், ஒரே பாயிண்ட். அடுத்து, இதன் சிக்கல்கள் ஹெட்டிங் போடுங்க. சரி, இந்த நகரமயமாக்கம் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க? மக்கள் தொகையினுடைய அடிப்படையில். மக்கள் தொகை அதிகமாக இருந்தது தான் நகரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நகரமயமாக்கம் தீர்மானிப்பதை மக்கள் தொகை ஆகும். நகரமயமாக்கம் உருவாவதை தீர்மானிப்பது மக்கள் தொகை அப்படின்னு கூட எழுதிக்கலாம், 2வது பாயிண்டாக. சரி, இப்போ நகரமயமாக்கம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்ன? ஃபஸ்ட்டு, நகர விரிவாக்கம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? நகர விரிவாக்கம். அடுத்து, மக்கள் நெருக்கடி. மக்கள் நெருக்கடி அதிகமாக இருந்தால் நம்ம போவோமா? கண்டிப்பாக போக மாட்டோம். ஸோ மக்கள் நெருக்கடி, நகர விரிவாக்கம், மக்கள் நெருக்கடி. குடிசை பகுதிகள் தோன்ற காரணம். குடிசை பகுதிகள் அதிகமாக தோன்றும். அது மாதிரி போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அது மாதிரி கழிவுநீர் பிரச்சனை இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? குற்றங்கள் அதிகரிக்கும். குற்றங்கள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி வடிகால் பிரச்சனை, அதான் கழிவுநீர் பிரச்சனை சொன்னோம். அது மாதிரி குடிநீர் பற்றாக்குறை. இதெல்லாம் நகரமயம், ஒரு கிராமம் நகரமாக மாறுச்சுன்னா உருவாகக்கூடிய பிரச்சனை. அப்போ மக்கள் நெருக்கடி மறக்க முடியாது. குடிநீர் பிரச்சனை இருக்கும், வடிகால் பிரச்சனை இருக்கும், போக்குவரத்து நெரிசல் இருக்கும், குடிசை பகுதிகள் அதிகமாக உருவாகும். அது மாதிரி நகர்ப்புறங்களில் மக்கள் நெருக்கடியை தோற்றுவிக்கும். சரிங்களா? குற்றங்கள் அதிகரிக்கும். கடைசியாக இதை கூட எழுதிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அப்போ நகர்ப்புற சமூகம், கிராமப்புறம் நகரமாக மாறுவதுதான் நகரமயமாக்கம். மக்கள் தொகை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது இது. அடுத்து, இதனுடைய சிக்கல்கள் அப்படிங்கும்போது குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அது மாதிரி வடிகால் பிரச்சனை இருக்குது, குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, குடிசை பகுதிகள் உருவாகுது, அது மாதிரி மக்கள் நெருக்கடியை தோற்றுவிக்குது. ஸோ 6-7 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் உறுதியாக உண்டு. சரிங்களா? இதே மாதிரி அடுத்து ஒரு கேள்வி இருக்குது. இந்தியாவில் பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக இப்படின்னு கேட்கலாம். அல்லது மும்பையில் பருத்தி நெசவாலைகள் அதிகம் செறிந்து காணப்படுவதற்கான காரணம் என்ன இப்படின்னு கேட்கலாம்.
அல்லது மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் எது, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? எல்லாமே சேம் கொஸ்டின், அதுக்கு பதில் ஒரே பதில் தான். என்ன? ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய மான்செஸ்டர் மும்பை ஏன் சொல்கிறாங்க? மும்பையில் பருத்தி நெசவாலைகள் அதிகம் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? மும்பையில் நெசவாலைகள் அதிகமாக காணப்படுது. ஸோ அதனால தான் மும்பையை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கிறார்கள். சரி, ஏன் அங்கே மட்டும் அதிகமாக காணப்படுது? அங்கே ஈரப்பதமான காலநிலை. சரிங்களா? ஈரப்பதமான காலநிலை, இது பருத்தி விளைவதற்கு ஏற்ற சூழல். அது மாதிரி கரிசல் மண் அங்கே அதிகமாக காணப்படுது. அதுமாதிரி குறைந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகம், குறைந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் அங்கே அதிகமாக கிடைக்கிறாங்க. ரெண்டாவது போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து அங்கே சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கு அல்லது வணிகம் செய்வதற்கு ரயில் போக்குவரத்து ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. அது அங்கே மும்பையில் அதிகமாக இருக்குது. இது ஒரு காரணம். அந்த காலநிலை ஒரு காரணம். சரிங்களா? இதுதான் மும்பையில் பருத்தி நெசவாலைகள் செறிந்து காணப்படுவதற்கான காரணம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி பருத்தி ஆலை இந்தியாவில் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இது ஒரு வேளாண் சார்ந்த தொழில். நான் சொல்கிறத கேட்டு வச்சுக்கோங்க, என்ன ஞாபகம் இருக்கோ அதை எழுதுங்க. சரிங்களா? வேளாண் சார்ந்த தொழில். பருத்தி உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நாட்டின் அதிக வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா அந்த பருத்தி நெசவாலை தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் எவ்வளவு ஞாபகம் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அதை மட்டும் எழுதுங்க. கண்டிப்பாக 3லிருந்து 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் நம்ம ஒரு 3 கேள்விகளை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஒரு பதிவில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 கேள்விகள் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.